ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவையாறுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய திவசம், அதுக்காக இங்கே கொடுக்க வந்திருக்கோம். இங்கே இருக்கிற முறைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது காவேரி நதி. இந்த காவேரி நதியில் எல்லோரும் நீராடிட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள திதியை செய்கிறாங்க. அந்த அமைப்போடு இந்த கட்டடங்கள் நிறுவப்பட்டிருக்குது. அதாவது இந்த மண்டபம் அந்த காவேரி கரையில் ரொம்ப அழகாக நிறுவப்பட்டிருக்குது. இந்த சைடில் இருக்கிற மண்டபம் பார்த்திங்கனாக்கா திதி கொடுக்குற இடமா இது அமைஞ்சிருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு தேவையான அளவு ப்ரொவிஷன்ஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம திதி கொடுக்கக்கூடிய இடங்கள். இங்கே நிறைய சுவாமிகள் அமர்ந்து திதி கொடுக்கறதுக்காக எப்பொழுதுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாகவே ரெடியாகி இருக்காங்க. நாம் திதி கொடுக்கறதுக்கு தேவையான மளிகை ஜாமான், காய்கறி, பழங்கள், அப்புறம் இந்த பூஜை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வாங்கிக்கிட்டு நம்ம போகணும். இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்ஜசண்ட்டான ஒரு பிளேஸு. அங்கே இடம் பத்தலை அப்படிங்கிறப்போ இங்கே நிறைய சுவாமிகள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க திதி கொடுக்கறதுக்காக. இங்கே ஸ்தல விருட்சம் கூட இருக்குது. மரம், அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து மரம் இருக்குது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம திதி கொடுக்கறதுக்கு தேவையான அரிசி, பழம், காய்கறிகள், அதாவது முக்கியமாக நாட்டு காய்கறி தான் யூஸ் பண்ணுறது. இதான் நான் சொன்ன அந்த மரம். ரொம்ப பெரிய மரம். இந்த மரத்தோடைய ஏஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 இயர்ஸாவது இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஓல்டாக ரொம்ப பெரிய மரமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய நாகப்பாம்பு வச்ச சிலைகள் இருக்கும் இல்லையா, அது வழிபடுறதுக்காக வச்சுருக்காங்க. இது மீண்டும் நம்ம பார்க்குறது அந்த திதி கொடுக்கறதுக்கான இடம். இது நடுமண்டபம். ஆடியோ கட் பண்ணிக்கலாம்.